யார் விளக்கு அப்புறம் வேற बाबू तुलाम राशि श्रीधर बाबू तुला राशि मोहनहरी सिंह राशि मोहनहरी सिंह राशि देवी लक्ष्मी धनुष राशि கேட்கணும் செல்ல நல்ல சவுண்டு வச்சு சவுண்டாக பேசிக்கணும், சத்தமாக போய் பேசணும். என்ன நான் பேசட்டுமா? இப்போ உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லிட்டீங்க, சாமிக்கு அது ஒரு சவுண்டு ஒன்று வருது. சவுண்டு என்ன? இப்போ சுவாமிக்கு உங்களுடைய பேர் நட்சத்திரம் சொன்னீங்க, சுவாமிக்கு இப்போ அர்ச்சனை பண்ண போகிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோரிக்கை இருக்கும், மனசார பிரார்த்தனை பண்ணிங்க. நான் சொல்கிறத நல்லா காதில் வாங்கிங்க, நல்ல காதில் வாங்கிக்கிட்டு சுவாமிகிட்ட மனசார நினச்சிக்கிட்டு உங்களுக்கு என்ன பிரார்த்தனையோ அதை சுவாமிகிட்ட கேளுங்க. நான் பாட்டுக்கு இங்கே பேசிக்கிட்டு இருப்பேன், நீங்கள் பாட்டுக்கு அங்கே பேசக்கூடாது. நான் நல்லா சொல்கிறேன், சுவாமியோட எண்ணம் தான் இருக்கணும், சுவாமியை தான் மனசில் நினைக்கணும், வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷத்துக்கு சிந்தனையை சுவாமிகிட்ட வைக்கணும், வேறு எந்த விதமான சிந்தனையும் அவங்களுக்கு அதை கொடுக்கணும், இந்த வீடு கட்டணும், இந்த கார் வாங்கணும், இந்த பங்களா கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் கழித்து அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்போ நான் சொல்கிறத நல்லா கவனமாக கேட்கணும். ஆமாம், ஓம் சாய் நாதாய நமகாபம், தட்சிணாமூர்த்தி தந்தோத நமகாபம், சாகர சாயி நமகாபம், பண்டர வெட்டலை நமகாபம், வேங்கடஸ்வராய நமகாபம், கிருஷ்ணராம சோமார் ரூபாய் நமகாபம், இறைவன் ஒருவனை என்பாய் நமகாபம், பிரவிமணி தீர்ப்பாய் நமகாபம், மதங்களை கடந்த மகானே நமகாபம், நாகசாயியே நமகாபம், வேண்டுவோர் தேர்தற்கும் யோகிய நமகாபம், கீரடி வாசா சித்தேஸ்வராய நமகாபம், அற்புதங்கள் செய்ய மாண்டவாய் நமகாபம், முக்திக்கு வழிகாட்டு முடிவாய் நமகாபம், உள்ளத்தின் உள்ளே ஒழுங்காபம், ஆனந்தமயமானவரே நமகாபம், சரணடைந்தோரை காப்பரே நமகாபம், யாம் இருக்க பயவேனின் வரை நமகாபம், சித்திரத்துடன் பேசும் தெய்வே நமகாபம், மாயை விரட்டு வரை நமகாபம், கண் திஸ்ரீ வில்லி சூன்யம் தீர்ப்பரே நமகாபம், பிரம்மஞனம் அளிப்பரே நமகாபம், குருவார தேவாய நமகாபம், சம்சார பயங்களை போக்கரே நமகாபம், துணியின் உதிய மருந்தன்பாய் நமகாபம், பிரார்த்தனை கிழகுவாய் நமகாபம், எளிமை வடிவானாய் நமகாபம், சகலலோக சஞ்சாரியை நமகாபம், முக்காலம் உணர்ந்தரே நமகாபம், மும்மூர்த்தியின் திருவுருவே நமகாபம், மூன்றாம் வரையில் காட்சி தருவாய் நமகாபம், முந்தை விடைகளை ஏற்பரே நமகாபம், சாய்ராம் மந்திரத்தின் சக்தியை நமகாபம், அன்ன பாபாவே நமகாபம், இல்லறமும் நல்லருமை என்பாய் நமகாபம், இளமையிலே துறவியானாய் நமகாபம், உலகெல்லாம் உன்னாமமே நமகாபம், பிரச்சனை பிரியரே நமகாபம், திக்கட்டும் நீயே நமகாபம், திக்கற்றோர்க்கும் நீயே நமகாபம், சத் பெரித சப்தகத்தில் நமகாபம், அன்னதானமே பெறுவதற்கு மருந்தன்பாய் நமகாபம், கூட்டு பிரார்த்தனை குடும்பல வைப்பாய் நமகாபம், உன்னை போற்றோம் பற்ற வைத்தாய் நமகாபம், இசையில் இணைந்து வருவாய் நமகாபம், அன்னவசில அரவிந்து கொடுப்பாய் நமகாபம், கோதாவரி நெருகீர கோயில் கொண்டாய் நமகாபம், கூட்டி மாலை அலங்கரித்த முனையம், பரந்தோவர் ராமாச்சாரியாய் நமகாபம், கண்கண்ட தெய்வே கணபதியே நமகாபம், பாரியாத மலரே கற்பகத்திற்வே காமதெரிவே நமகாபம், தன்வினை நோய்திருக்கும் தன்வந்தியே நமகாபம், நாயகனே நமகாபம், ராஜாராம நாமமே தாரகமந்திரகாபம், அன்புக்கு அறிவே நமகாபம், ராதா கிருஷ்ண சீதா லட்சுமி நாராயணாய நமகாபம், ஸ்ரீனிவாச ஸ்ரீரங்காய நமகாபம், சிவரூப ஹரிகர சுப்பிரமணியாய நமகாபம், சகலமும் தத்குரு சாயவே நமகாபம், சத்குரு சரடி சாய்நாதாய நமகாபம், நானாவித பரிலவத்திர புஷ்பாஞ்சலியம் சமர்ப்பயாமி. ஆன்மீக பணியில் கோலமிடுதல். ஆன்மீக பணியில் கோலமிடுதல்.
வீட்டில் அப்புறம் பார்த்துக்கலாம் பூ போடுறாங்களா அவங்க பார்த்துக்குவாங்க. பிரசாதம்லாம் ரெடி ஆகிடுச்சு இல்லைம்மா? ஆயிடுச்சு, எல்லாம் ரெடியாக இருக்குல்ல? சரவணா அர்ச்சனை பண்ணிட்டோம். உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோரிக்கை இருக்கும். நான் சொல்கிறத கொஞ்சம் மனசார கேட்டுக்கணும். எல்லாரும் கையை இப்படி வச்சுக்கணும். சுவாமிகிட்ட சரணடைஞ்சிடணும். உங்களுக்கு என்ன வேணுமோ சுவாமிகிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கோ ஒரே ஒரு கோரிக்கை, எந்த கோரிக்கையாக இருந்தாலும் ஒரே ஒரு கோரிக்கை. குழந்தை காலேஜில் சேர்க்கணும், நல்லா மார்க் எடுக்கணும், அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோரிக்கை இருக்கும். உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அந்த கோரிக்கையை ஒரு கோரிக்கை நினச்சிங்க. அந்த கோரிக்கை முடிஞ்சோன்னா அடுத்த கோரிக்கையை சுவாமிகிட்ட வச்சிடலாம். அதனால நம்பிக்கையாக மனசார பிரார்த்தனை பண்ணணும். நான் சொல்கிறத காது கேட்கணும். இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடக்கூடாது. இந்த காதில் வாங்கி மனசில் வச்சுக்கணும். மனசார பிரார்த்தனை பண்ணணும். அப்படி நடக்கலைன்னா நீங்கள் கேட்கணும், ஏன் இது நடக்கலைன்னு எனக்கு கேட்கலாம். ஆனால் நீங்கள் செய்கிற தப்பை பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து நடக்கலை சாமின்னு சொல்லக்கூடாது. இங்கே வந்து 199% நடந்திருக்கு. எல்லோரும் எல்லாம் நடந்துட்டுருக்கு. எல்லோரும் சிறப்பாக இருக்காங்க. அதே போல் நீங்களும் சிறப்பாக இருக்கணும்னு நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம். நான் சொல்கிறத மனசார பிரார்த்தனை பண்ணிங்க. நான் சொல்கிறத நல்லா காதால் கேட்டுக்கணும். எல்லோரும் இந்த கையை வச்சுக்கணும். நான் சொல்கிறத காதில் மட்டும் வாங்கிக்கணும். ஓம் சாய்ராம். நம்பிக்கை பொறுமை. ராஜ பரிபாலன பீட சொந்த சீரடி சாய்மராஜ் திருக்கோள் சிவராமபுரம். ஆர்த்தி பிரார்த்தனை. எனது பக்தர்களை காப்பதற்காக நான் 7 கடல்களையும் தாண்டுவேன். என் உயிரையும் கொடுப்பேன். என்னையே நம்பியுள்ள அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சங்கராதம் செய்த சத்குருவே சாய்நாதா, உமது திருவடிகளை புகழவென்று உண்மை சரணடைந்து அன்போடு ஆரோக்கியம் பக்தியோடு நாங்கள் சமர்ப்பித்துள்ள மலர்களையும் நைவேத்திய பிரசாதங்களையும் சிவ ஜீவனம் செய்து பெற்று எங்களை ஆசிர்வதிங்கள். சிவஸ்வரூபமாகவும் ஸ்ரீராமனாகவும் பாண்டுரங்கராகவும் தத்தாத்திரேயராகவும் மாருதியாகவும் மற்றுமுள்ள தெய்வங்களாகவும் ஞானிகளாகவும் பக்தர்களுக்கு காட்சி தந்த ஆட்கொண்ட பரம்பொருளே தேவதேவா சாய்நாதா, தங்களின் திருப்பாத கவனங்களை கவலைந்த எங்களை கருணையோடு ஆசிரித்து எங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுங்கள். எங்களது அறிவுரைகளாகி எங்களின் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கவும், நல்ல வேலையில் சேர்ந்து அவர்களின் எதிர்காலம் சிறந்து விளங்கவும், திருமண தடைகள் நீங்கி சிறப்பான மன வாழ்க்கை அமையவும், எங்கள் உடல் பிழைகள் நீங்கி நலம் பெறவும், உத்தியோகத்தில் உயர்வும், வழக்குகளில் வெற்றியும், செய்யும் தொழில் சிறப்பும் தந்து வீடு மனை வாகனம் மற்றும் செல்வங்கள் பெருகிடவும், குழந்தை பேர் இல்லாத அடையர்களுக்கு குழந்தை பேரும் தந்து தனது குடும்பத்திலும் உறவினர்கள் அன்புலத்துள்ள கருத்து வேறுபாடுகள் நீங்கி மன ஒற்றுமை ஏற்பட்டு இல்லங்கள் மகிழ்ச்சியால் இறங்கிடவும், உத்தரவாகினியாக நடைபெறுகின்ற காவிரியின் தென்கரையில் அமைந்துள்ள ராஜ பரிபாலன பீட சொந்த சீரடி சாய்மராஜ். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். இப்போ நம்ம சுவாமிகிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிட்டோம். உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கோ அந்த கோரிக்கையை சுவாமிகிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது. நீங்கள் எதுவாக இருந்தாலும் சுவாமிகிட்ட கேளுங்க, நிச்சயம் நடத்தி கொடுப்பார். அந்த நம்பிக்கையோடு நாங்களும், அதாவது பாபா என்ன சொல்லியிருக்கார், நான் 100 வருஷத்துக்குள்ளே பிள்ளையார் கோயில் மாதிரி எல்லா இடத்துலையும் வருவேன்னு சொன்னார். அதே போல் எல்லா இடத்துலையும் பாபா கோயில் இருக்குது. ஆனால் கட்டிடுறாங்க, ஆசையில் பெரிய பெரிய கோயிலாக கட்டிடுறாங்க, கோவில் கட்டிடுறாங்க, எல்லா இடத்துலையும் கட்டுறாங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் பூஜை நடக்குதா அப்படின்னா பூஜை இல்லை. சும்மா பேருக்கு எல்லாத்தையும் கோயிலை கட்டிட்டு ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, இல்லைன்னா பூஜையே பண்ணாமல் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப பேர் நிறைய நாங்கள் பார்க்குறோம், கேட்குறோம், காதில் விழுது. அதுமாரி நம்ம செய்யக்கூடாது. நாம் செய்யும் போது மனசார செய்யணும். எந்த ஒரு சுவாமியாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு சின்ன கல்லை நட்டு வச்சு அந்த இடத்துல இந்த இடத்துல அம்பாள் இருக்குது, இந்த இடத்துல யாரோ ஒரு சுவாமி ஏதோ ஒரு சுவாமி இருக்குது அப்படின்னு நம்பினோம்னா அந்த இடத்துல அது இருக்குது. அதே போல் இந்த இடத்துல பாபா உட்கார்ந்துருக்கார், ராமரா தான் உட்கார்ந்துருக்கார். ராமரா இந்த இடத்துல காட்சி கொடுத்து இந்த இடத்துல ராமரா வந்து இந்த இடத்துல பாபா உட்கார்ந்துருக்கார். ராமரா இருக்கிறதுனால தான் இந்த பாபா கோயிலில் இந்த ஆஞ்சநேயர் கோயில் இவ்வளோ பெருசு. அவருடைய அனுக்கிரகத்தால் தான் இந்த கோயில். ஆனால் ஆஞ்சநேயரால் முடியாதது ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு காரியம் அப்படி தான் நடக்கும். ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் காரியம் நடக்காது. அதே போல் பாபா இந்த இடத்துல வந்து அவர் தான் முதலாக இந்த இடத்துல இருந்தார். அவரால், அவருடைய பக்தர்களால் தான் இந்த கோவிலெலாம் நாங்கள் கட்டினோம்.
அதில் வந்து நாங்கள் மறுக்கவே முடியாது, என்னைக்கே மறக்கவும் முடியாது. அதனால நாம் எந்த அளவு நம்புகிறோமோ அதே போல் எந்த சாமியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பாபாவை பார்த்தாலும் பாபாவை பார்க்கலாம், சிவனாக பார்த்தாலும் சிவனாக பார்க்கலாம், ராமராக பார்த்தாலும் ராமராக பார்க்கலாம். நீங்கள் எந்த தெய்வத்தை எப்படி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி வழிபாடு நடத்தணும். நீங்கள் எல்லா சாமியும், அதாவது இப்போ நம்ம முஸ்லீம்கள் இருக்காங்க, கோயிலுக்கு போடுறாங்க, அவங்க வந்து அல்லாஹு அக்பருங்கிறாங்க, அவங்க சுவாமி ஒன்றே தான் நினைக்கிறாங்க, ஒரே. அதே போல் கிறிஸ்டின்கள் இருக்காங்க, அவங்க ஒரே சுவாமி நினைக்கிறாங்க, அதே இதில் போயிட்டுருக்காங்க. ஆனால் நம்ம இந்து கடவுள்கள் மட்டும்தான் பல விதமாக பல ரூபமாக. ஏன்னா இந்த சனாதனத்தை பொறுத்து இந்த இந்துக்கள் மட்டும்தான் நம்ம வந்து நம்ம குடும்பத்தில் அப்பா அம்மா அண்ணன் தம்பி இப்படி இருக்கிறாப்புல நமக்கு என்ன தோணுதோ அதை ஒரு உருவ வழிபாடாக நம்ம இப்போ நடத்துகிறோம். அதே போல் சிவன்லேருந்து வர்றது தான் எல்லா சுவாமிங்க. நாம் ராமரை வந்து பார்க்குறோம். அந்த ராமர் வந்து என்ன பண்ணுறார், அவரும் ஒரு மனிதனாக பிறந்து இன்னைக்கு அவர், அதாவது இறைவன் வந்து அந்த அவதாரம் எடுத்திருக்கார். அந்த அவதாரம் எடுத்து இங்கே ராமர் வந்து இப்போ இது பண்ணிட்டு இருக்கார். அதே போல் சிவன்லேருந்து வர்றது தான் எல்லாமும். கிருஷ்ணனும் அப்படிதான். அதே போல் ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு தெய்வங்கள், ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒருத்தர் தோன்றுவாங்க. அதே போல் பாபா, அதே போல் இந்த கலியுகத்தில் பாபா நம்ம கேட்டதை கேட்டோடனே கொடுப்பார். அதே போல் உடனே எனக்கே நிறைய எதிர்ப்புகள். நான் வந்து பெருமாள் பக்தர் ஜிஆர் சுவாமிகள், அவங்க வந்து சுவாமி நீங்கள் என்ன பாபா பற்றி உயர்வாக பேசுகிறீங்க, நீங்கள் என்ன மற்ற சாமியெல்லாம் தாழ்வாக பேசுகிறீங்களே, பெருமாளெல்லாம் இதாக பேசுகிறீங்களேன்னு நிறைய பேர் எதிர்ப்பு எனக்கு கண்டனம்லாம் தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் நாம் நடக்கிறதா சொல்கிறோம். பெருமாள் வந்து நம்மளுக்கு விடமாட்டார், சிவனும் நம்மளை விடமாட்டார், எல்லாம் ஒன்று தான். நம்மளுக்கு எந்த ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான். என் உடம்புல கிள்ளினாலும் ரத்தம் ஒன்று சேப்பு தான், உங்கள் உடம்புல கிள்ளினாலும் சேப்பு தான். அதே போல் எல்லாம் ஒன்று தான். நம்ம எல்லாம் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள். அதே போல் ஜாதி மதங்கிறதெல்லாம் அப்புறம், நம்ம ஒரே எண்ணங்கள், ஒரே சிந்தனை. நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த நாடு நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும், யாருக்கும் எந்த வியாதிகள் வரக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த கோவில்கள்லாம் இப்போ சீக்கிரம் திருப்பணி பண்ண போகிறோம். இப்போ இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர், விஸ்வரூப ஆஞ்சநேயர், எல்லாம் பாடகச்சி ராமலிங்க சுவாமிகள், சிவன் கோவில், இந்த கோவில்களுக்காக இப்போ சிவன் கோவில் லேட் ஆகுது. இந்த கோயில்களுக்காக சிவன் கோயில் காலதாமதமாகிட்டு, அதனால இந்த கோவில்லாம் பெயிண்டை வச்சுட்டு இந்த கோவிலையும் கும்பாபிஷேகம் பண்ணணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கோரிக்கையும் நிறைவேறணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி ராமநாமம் சொல்கிறோம். ராமநாமம் சொல்கிறேன், எல்லாரும் சொல்லணும், மனசார சொல்லணும், கடமைக்காக சொல்லக்கூடாது. சுவாமியாருக்கு வேறு வேலையே இல்லை. சுவாமியார் சொல்கிறார், இதே வேலை தான், எப்போ பார்த்தாலும் வந்தாக்கா ஏதாவது கதை பேசுகிறார், ஏதாவது ராமநாமத்தை சொல்கிறார், இல்லைனா கோவிந்தாங்கிறார், ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகிறார். அவருக்கு ஒரு வேலையே இல்லை, அதனால் அவர் கத்துறார். எனக்கு ஒன்றும் வேலையே இல்லை தான், நான் மட்டும் ஊரை சுற்றுறேன் தான். இருந்தாலும் ஏதோ 10 பேர் இந்த பேச்சை கேட்டு இந்த ராமநாமத்தை எந்த இடத்துல கேட்குறாங்களோ அந்த இடத்துல முன் பிறவியில் செஞ்ச பாவங்கள் போகும். முன் பிறவியில் நம்ம என்னவோ பிறந்தோமோ அந்த பாவம் போகும். கர்ம மூட்டையோடு தான் நம்ம பிறக்கிறோம். என்னைக்கு நம்ம பிறந்து வரமோ, உள்ளேருந்து வரமோ, வெளியில் வரும்போது அந்த கர்மா நம்மளோட அந்த பாவ மூட்டையோடு தான் வரும். திருப்பதி போகிறேன், ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு சுவாமி, என்ன சுவாமி நீங்கள் பேசுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் என்ன, நான் உட்காந்துட்டு நல்லா வடபாயத்தோடு சாப்பிட்றோன்னு சாப்பிட்டு தான் ஆகணும். அது தலைவிதி, அன்னைக்கே எழுதி தான் அனுப்பிச்சிருக்காங்க. அதே போல தான் ஒவ்வொருத்தருக்கும் அந்த இது நாம் நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு ராமநாமத்தை சொல்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, மனசார சொல்லுங்க. போன பிறவியில் செஞ்ச பாவங்கள் போகும். இந்த பிறவியில் என்ன பாவம் செஞ்சோமோ அது நமக்கு தெரியாது. இன்னும் நடக்க வேண்டியது நிறைய இருக்கு. அந்த பாவங்கள்லாம் வரக்கூடாது. என்னோட இனிமேல் போகிற வழி நல்ல வழியாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அடுத்த பிறவிலையும் நம்ம என்னவா பிறக்க போகிறோமோ தெரியும்.